பாண்டிய ஸ்டார்ட்டோட எபிசோட் ராஜி வந்து எனக்கு இதுதான் குடும்பம்னு சொல்லியிருப்பாங்க. உடனே கோமதி ராஜியை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. எப்படியோ ராஜி, நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்க. நான் கூட அவங்க கூப்பிட்டோன்னே நீ போயிடுவேன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் அப்படி எதுவும் செய்யலை அப்படின்ட்டு அவங்களுடைய அத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தா, உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த இடத்துல கதிர் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்கன்னா, இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் கதிர்கிட்ட இருந்து ஒரு சத்தம் கூட வரலன்னு உள்ளே போய் பார்த்தா கதிர் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. ராஜி போல என்னை விட்டு சந்தோஷம் அப்படின்ட்டு அப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஓ பொண்டாட்டி போலன்னு தெரிஞ்சது சந்தோஷமா இருக்கார் ஐயா அப்படின்ட்டு மீனா நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே வந்து கோவமாக உள்ளே போகிறாங்க ராஜி. உடனே கதிரை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. கதிர் ஃபோன் ஓடும், எடுக்க போவாங்க. எடுக்காத, இல்லை என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான், எடுக்காதன்னு சொன்னன்றாங்க. சரி சொல்லு என்ன விஷயம்ன்றாங்க. என்னுடைய அம்மா அப்பா வந்திருக்காங்க, கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறேன், உன் பாட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், போயிட்டான் இந்த கட்டலில் தனியாக படுத்துக்கலாம், சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சியா? நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்கவே விட மாட்டேன்றாங்க. உன் கூடவே தான் இருப்பேன். இப்போ கூட நான் உனக்காக ஒன்றும் இல்லை சரியா, உன்னை டார்ச்சர் பண்ணணும், உன்னை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது, அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன் தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்றாங்க. கூட இருந்து உன்னை என்னென்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு, உன்னை அந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்த போகிறேன் அப்படின்ட்டுலாம் ராஜி சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ராஜி சொல்கிறத கதை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அண்ணா என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க, டேய் இங்கே பாரு, அவள் தான் வர்றதில்லைன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டா ராஜி. இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம்டா சக்திவேலு, அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்ட்டு எதுவும் தேவையில்லாதையும் கற்பனை பண்ணிட்டு இருக்காது சரியான்றாங்க. அதனால நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இனிமேல் அவளை பற்றி இந்த வீட்டில் எதுவும் பேச வேண்டான்ற மாதிரி அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுவாங்க முத்துவேலு. அண்ணி அண்ணன் தான் ஏதோ புரியாத பேசுகிறாருன்னா நீங்கள் என்ன அண்ணி சொல்கிறீங்கன்றாங்க. இல்லை தம்பி, அவர் சொல்கிறதும் சரிதான், ராஜி அங்கே சந்தோஷமான வாழ்க்கையை வாழலையுண்டு ஒவ்வொரு நிமிஷமும் நானும் தான் கவலைப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு அவள் வாயிலே வந்து நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்லும் போது அதுக்கு மிச்சம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இனிமேல் நீங்கள் எதுவும் இது மாதிரி ஸ்டெப் எடுக்காதீங்க தம்பின்றாங்க. பிரச்சனை வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அப்போ தான் இருந்துட்டு நீங்கள் படுற சக்தி வேலை ஆளாளுக்கு ஒவ்வொரு இதில் இருக்காங்க. ராஜியுமே சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்கா. அவளோட சந்தோஷத்தை கெடுக்கணுன்ட்டு ஏதாச்சும் தேவையில்லாத பண்ண நடக்கிறதே வேறையாக இருக்குண்டா, ஒழுங்காக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கோவமாக சண்டை போட்டு போயிடுவாங்க. டே குமார், என்னடா ஆளாளுக்கு மாறிட்டாங்க, நீ என்னடா சொல்கிற? டே குமார், அவ்வளோ ஜெயிலுக்கு அமைச்சு கஷ்டப்படுத்தினாங்க, அதே மாதிரி அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்டா, அந்த குடும்பத்தை பழி வாங்காத நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற குமார், சைலண்டாக இருக்க, அப்பா இவ்வளோ பேசுகிறேன், அப்பா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போகிறாங்க. இந்த கூட்டத்தோடு சேர்ந்து இவனும் மாறிட்டானே, இல்லை என் பையன் மாறி இருக்க மாட்டான் எனக்கு தெரியும் அப்படின்னு சக்திவேல் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே வந்து கடுப்பாக இருப்பாங்க. கதிர் மேலே வந்து நம்ம ராஜி இப்படி பண்ணிட்டான்னு உக்காந்துட்டு இருப்பாங்க. மீனா என்னாச்சு ராஜின்றாங்க. அக்கா அந்த கதிர்க்கு மேலே பாசமே இல்லை, என்னுடைய அப்பா அம்மா வந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறேங்க்கா, போகிறதா இருந்தால் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட இதுன்றதே இல்லை, கதிர்க்கு மேலே பாசம் இருக்கு ராஜி, பாசம் இல்லை ஒன்றும் இல்லைக்கான்றாங்க. சரி உனக்கு கதிரை பிடிச்சிருக்கா, நீ ஏன் கதிரை விட்டு போலீங்கன்னா, அவனை தான் எனக்கு பிடிச்சி தொலைஞ்சிருச்சு அப்படின்னு என்ன சொன்னேன் இல்லை ஃப்ளோவில் வந்துருச்சு. ராஜி உன் மனசில் இருக்கிறத சொல்லு, கதிரை எனக்கு பிடிச்சிருக்கானா, அவனுக்கு என்ன பிடிக்கணும் இல்லைக்கா, வேஸ்ட்டு தானே அது அப்படின்வாங்க. இங்கே பாரு வேஸ்ட் இல்லை, கதிருமே உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லைக்கா உனக்கு ஒரு தெரியுமா, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, கதிரை என்ன பண்ணுறான்னு போய் பார்த்தேன், கதிர் நீ அம்மா வீட்டுக்கு போகணுன்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டான்னு தெரியுமா, டான்ஸ் மட்டும் ஆடாத குறை மட்டும்தான். அக்கா சும்மா என் கையில் அந்த நேரம் ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்துருப்ப ராஜு, உண்மையிலே நான் சொல்கிறது உண்மைதான், கதிர் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறான், அவனுக்கு போகக்கூடாதுன்னு மனசில் நினச்சிருப்பான், அது உனக்கு தெரியல, அவ்வளோ பசங்க பொறுத்த வரைக்கும் அவங்களோட மனசில் என்ன நினைக்கிறாங்கன்றதை சொல்ல மாட்டாங்க, இதுதான் விஷயம் அப்படின்றாங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு ஹாப்பியாக இருக்காங்க. பாண்டி வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்ததும் இங்கே பாரு நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும், அரசியை கூட்டிகிட்டுவாங்க, எங்கள் பொம்பளை பிள்ளைய கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் சரியாக வராது, இங்கே பாரு கோமதி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க போகணுன்னு வாங்க. அவனை பார்க்க கோவம் வருது, அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு கதிர் கோவப்படுறாங்க. போடா எதிர்த்து வீட்டில் வந்திருக்கான், போய் கத்தி எடுத்து வெட்டிட்டு வா, பிரச்சனை எதுக்கு, நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் பேசலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அரசு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்னப்பா பிரச்சனைன்னு வாங்க. ரூமுக்கு போனது கதிர் பார்த்தீங்கன்னா ராஜியை பார்ப்பாங்க. ராஜி இருந்துட்டு எந்திரியான்றாங்க. என்ன எந்திரின்னு சொல்லிட்டு அந்த பாய் தலைவனியெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனைன்னு வாங்க. எப்போ பார்த்தாலும் வெட்டுவன் குத்துவன்னு சொல்லிட்டு ஒழுங்காக திருந்திருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இவ்வளோ புரிஞ்சுக்கவே முடியலன்னு கதிர் யோசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.